Head north toward Woodlands Avenue 1. வணக்கம். இன்றைக்கி நான் இருக்கிறது எங்கே அப்படின்னா உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட், அதாவது சிங்கப்பூரில் உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்லேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். என் பின்னாடி தெரியறது மலேசியா. அப்போ சிங்கப்பூரோட அந்த பார்டரில் இருக்கிற இது மலேசியா அங்கேருந்து தொடங்கினாலும் அந்த இடம் வந்து ஜொஹூர்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் இமிக்ரேஷன் இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம அந்த மலேசியன் இமிக்ரேஷனுக்கு அவ்வளோதான், அந்த மலேசியா போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த இமிக்ரேஷனில் இருக்கிற க்யூனால் எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு. அப்புறம் டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட் அங்கேருந்து இங்கே சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர்றவங்க இருக்காங்க, வந்து போகிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஷாப் பண்ண போகிறவங்க இருக்காங்க. ஸோ இவ்வளோ பக்கமாக இருக்கிற இந்த மலேசியாவுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடெல்லாம் இருக்குது, ஜாம் இருக்குது, ஆளுங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியல அப்படின்ட்டு இப்போது சிங்கப்பூர் மலேசியா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரயில்வே லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போது அதனால் அது அவங்க கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அவங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த இமிக்ரேஷன் க்ரௌடு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. அப்போது இப்போ இங்கே பார்க்குறது என்னென்னா ஜொஹூர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறது தான் இந்த தண்ணி இப்படி தெரியுது இல்லையா, அதெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் ஜொஹூர் வந்து ஷாப்பிங்க்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இடம். அது எப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிறத விட விலை கம்மியாக கிடைக்கும் நமக்கு அங்கே. அதனால் நிறைய பேர் ஷாப்பிங்க்கெல்லாம் ஜொஹூர் போவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க, காரில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்ட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு வந்து ஒரு ரூல் இது பண்ணாங்க. என்ன அப்படின்னா கார் எடுத்துகிட்டு போகிறவங்க எப்போவுமே 3/4 டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதாவது கம்பல்சரியாக அதில் 3/4 டேங்க் இருக்கணும் அப்படிங்கிறது. அங்கே போயிட்டு நம்ம திரும்பி வரும்போது நமக்கு வேணால் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஜொஹூரில் நிறைய இடம் இருக்குது, கோவில் எல்லாம் இருக்குது, நிறையா ஷாப்பிங் பண்ணலாம். நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு சாப்பிட்றதுக்காக நிறைய அங்கே சாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அங்கே போவாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஒரு சேஞ்சுக்காக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் அந்த மாதிரி போகிறது உண்டு. அதுக்கப்புறம் கோவில் எல்லாம் இருக்குது ஜொஹூரில். சிங்கப்பூர்லேயும் கோவில் இருக்குது, அப்போ ஜொஹூர்லேயும் இருக்கிறதுனால அங்கேயும் போவாங்க ஆளுங்க. ஏதாவது ஒகேஷ்னலி அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கெலாம் போவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் ட்ராவல் ஏஜென்சி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி கோவிலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க, கோவில் ஷாப்பிங் அப்படின்ட்டுலாம். அப்போ எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் இங்கே சிங்கப்பூர்லேருந்து இந்த ஜொஹூர் போகிறதுக்கு. அங்கேயே ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வீக்கெண்டு போய் ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது உண்டு. அங்கேயே இது இருக்குது, தெசாரு ரிசோர்ட் மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஹாலிடேஸில் போய் அங்கே ஸ்டே பண்ணி 2-3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ நாங்களும் அந்த மாதிரி ஒரு தடவை போயிருந்தோம். ஒரு சேஞ்ச் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஷார்ட் ஹாலிடேஸில் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜொஹூருக்கெல்லாம் போகலாம். அப்புறம் சிங்கப்பூரியன்ஸுங்கும் போது அந்த மலேசியா போகிறதுக்கெலாம் விசாலாம் வேண்டாம், அதனால் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. ஒன்லி திங் என்னென்னா இந்த இமிக்ரேஷன் க்யூ, அதில் தான் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வேலைக்கு காலையில் வந்து ஈவினிங் போகிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ட்ராவல் எல்லாம் மார்னிங் அந்த மாதிரி. அப்போ அதுதான் நான் நினச்சேன், இங்கே சிங்கப்பூர்லேருந்து இப்படி மலேசியாவை காட்டிட்டு ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. அதனால் இங்கே வந்து நம்ம வந்தபோது ஒரு வீடியோ எடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டு 1950s ராயல் ஷிப் ஜெட்டியாக இருந்தது. அது மலேசியன் கவர்மெண்ட் வந்து அது நேவிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். 1965 சிங்கப்பூர் வந்து தனியாக ஆனதுக்கப்புறமா, அதாவது இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறமா 1966 இந்த இடத்த உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 2011 தான் இதை கொஞ்சம் கூட நல்லா பண்ணி அவங்க இந்த உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குன்னு பேர் மாற்றினது. அதனால் இப்போது இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா பார்டர் பார்க்குறதுக்கும் அப்புறம் இந்த ஜொஹூர் ஸ்ட்ரெயிட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக ஆக்கியிருக்காங்க இப்போது.
இந்த ரயில்வே லைனை பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ரயில்வே லைனோட பேர் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இது இப்போது 2026 டிசம்பரில் முடியும், 2027 ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். 2027 ஜனவரின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் மலேசியா இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸு இப்போ சிங்கப்பூர்லேருந்து போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஆஃபீஸர்ஸும் அங்கே இருப்பாங்க. அப்போ நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி மலேசியாவிலேருந்து திரும்பி வரும்போதும் மலேசியா சிங்கப்பூர் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து அதே மாதிரி இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போர்ட் பண்ணிக்கலாம். இதோட ட்ராவல் டைம் எவ்வளோ அப்படின்னா ஒரு 6 நிமிஷத்தில் நமக்கு ஜோஹூர் போயிடலாம். அப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 4 மினிட் இடைவெளியில் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து போய் இருக்கும். அதனால தான் அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன நீங்கள் பார்த்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். அப்போ இது பிடிச்சிருந்தா திருப்பியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வந்து வேறு ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நமக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு எடுத்து போட்டது. தேங்க்யூ.